அபியாசம் ஜென் லிவிங் அண்ட் மைண்ட்ஃபுல்னஸ் மெடிடேஷனுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். நான் உங்கள் ராம்குமார் ரவீந்திரன். இன்றைய வாழ்க்கையில் எல்லாருக்கும் ரொம்ப பழக்கப்பட்ட ஒரு வார்த்தையாக ஸ்ட்ரெஸ் அப்படிங்கிறது மாறி போயிடுச்சு. ஸ்ட்ரெஸ் அப்படிங்கிற வார்த்தை தெரியாதவங்களே கிடையாதுங்கிற அளவுக்கு ஆயிடுச்சு. எல்லாருமே ஏதோ ஒரு கட்டத்தில் மன நிம்மதியை, பீஸ் ஆஃப் மைண்டை தேடி ஓடிக்கிட்டே இருக்கும். ஆனால் பிரச்சனையே அந்த ஓட்டமே நமக்கு ஸ்ட்ரெஸ்ஸை இன்னும் ஜாஸ்தியாக்கிடுது. ஒவ்வொரு நாளும் நம்ம மனசை புதுப்பிச்சுக்கிட்டு வாழ்க்கையை ரொம்ப சந்தோஷமாக அனுபவித்து அணுகிறதுக்கு நம்ம மனசை தினம் தினம் புதுசாக வச்சுக்க வேண்டியது ரொம்ப அவசியமாகுது. இப்போது ஜென் லிவிங் அண்ட் மைண்ட்ஃபுல்னஸ் மெடிடேஷனில் நாம் பார்க்க போகிறது நம்ம மனதை புத்துணர்ச்சி அடைய செய்கிற, மேலும் மேலும் புதுசாக்குற ஒரு அற்புதமான மெடிடேஷன் டெக்னிக். இதோட பேர் எ வாக் த்ரூ ஜென் கார்டன். ஜென் கார்டனில் ஒரு அழகான நடைப்பயணம். எல்லாருக்குமே எந்த விதமான கவலைகளும் இல்லாமல் ஒரு பசுமை நிறைந்த ஒரு அழகான தோட்டத்தில் நடக்கிறதுல ஒரு சந்தோஷம் இருக்குது. தனிமையாக ஒரு தோட்டத்தில் எந்த விதமான சிந்தனையும் இல்லாமல் நடக்கிறது ஒரு அற்புதமான அனுபவம். அந்த அனுபவத்தை இந்த மெடிடேஷன் உங்களுக்கு கொடுக்கும். தயாராக இருக்கீங்களா? இந்த மெடிடேஷனை நீங்கள் அமர்ந்த நிலையிலையோ, படுத்த நிலையிலையோ, அல்லது பயணம் போய்கிட்டு இருக்கும்போதோ எப்போ வேணும்னாலும் நீங்கள் செய்யலாம். உங்கள் மனம் எப்பெல்லாம் லேசாக இறுக்கமாக உணருதோ அப்போ எல்லாம் இந்த ஆடியோவை கேளுங்க, இந்த மெடிடேஷனை ஃபாலோ பண்ணுங்கள். எல்லா மெடிடேஷனுக்கும் இருக்கிற மாதிரி எவ்வளவு கம்ஃபர்டபுளாக உங்களை நீங்கள் வச்சுக்க முடியுமோ அவ்வளவு கம்ஃபர்டபுளாக உட்காரவோ படுக்கவோ செஞ்சு உங்கள் உடலை நீங்கள் முதல்ல தளர்த்துங்க. மென்மையாக தளர்த்துங்க. உங்கள் உடல் ரொம்ப லேசாகிற வரையிலும் தளர்த்துங்க. உங்கள் உடலில் எந்த இடத்துலையும் இறுக்கமோ சூடோ இல்லாத அளவுக்கு தளர்த்துங்க. அந்த மென்மையான நிலையில் உங்கள் உடல் ரொம்ப மிருதுவாக உணரும். இப்போ உங்கள் கண்களை மெல்ல மூடுங்க. மனசை அப்படியே ரிலாக்ஸ் பண்ணுங்கள். உங்கள் கவனத்தை உங்களுடைய மூச்சு காற்றின் மேலே வைங்க. உங்கள் மூச்சு இயல்பாக போகிறபடி போகட்டும். அந்த இயல்பான மூச்சோட உங்கள் கவனம், உங்கள் மனசு இணைஞ்சு போகட்டும். மென்மையாக அந்த மூச்சு உள்ளே போய் வெளியில் வர்றதை உங்களால் உணர முடியும். அந்த மூச்சு காற்று மெல்ல உள்ளே போகும்போது உங்களுடைய தலைப்பகுதியிலிருந்து உங்களுடைய மார்பு பகுதி வரையிலும் ஒரு விதமான குளிர்ச்சி அடைகிறத உங்களால் உணர முடியும். அப்போ உங்களுடைய நெஞ்சு பகுதியும் உங்களுடைய வயிற்று பகுதியும் மெல்ல பலூன் மாதிரி விரிவடைகிறத உங்களால் உணர முடியும். அதே உணர்வோடு இப்போது அந்த மூச்சுக்காற்று உங்கள் உடலில் இருக்கக்கூடிய வெப்பமான கரியமில வாயுவை எடுத்துக்கிட்டு உங்கள் மூக்கு வழியாக வெளியில் வரும்போது ஒரு விதமான மென்மையான உஷ்ணம் பரவுறதை உங்களால் உணர முடியும். இதே போல் ஒரு 5 சுவாசங்களுக்கு உங்கள் சுவாசத்தை கவனிங்க. இப்போது நான் 10லிருந்து 1 வரையிலும் எண்ண போகிறேன். ஒவ்வொரு எண்ணிக்கைக்கும் நீங்கள் உங்களுக்குள்ளே ஆழ்ந்து போகிறத உணருங்க. 10, 9, 8,
8, 7, 6, 5, 4, 3, 2, 1. இப்போ உங்கள் மனது ரொம்ப அமைதியாக நிశ్చலனமாக இருக்கும். உங்கள் மனம் முழுக்க ஒரு வெற்றிடம் நிரம்பி இருக்கும். அந்த வெற்றிடம் எவ்வளவு விசாலமாக இருக்கும்னா, உங்கள் கண்ணுக்கெட்டின தூரம் வரையிலும் ஒரு பரந்த புல்வெளி இருந்தால் எப்படி இருக்கும்? அங்கே நூற்றுக்கணக்கான மலைகள் உங்களை சுற்றி இருந்தால் எப்படி இருக்கும்? அந்த அளவுக்கு ஒரு வெற்றிடம். ரொம்ப தெளிவான ஒரு வானம் எப்படி இருக்கும்? அந்த மாதிரி ஒரு வெற்றிடம். ஒரு தெளிந்த நீரோடை ஓடிக்கிட்டு இருந்தால் எப்படி இருக்கும்? அந்த தெளிவான ஒரு வெற்றிடம். அப்படி ஒரு வெற்றிடம், ஒரு வெட்ட வெளியில் நீங்கள் நிற்கிறீங்க. இந்த வெட்ட வெளி முழுக்க உங்களுடைய ஆதிக்கத்திற்குட்பட்டது. இங்கே நீங்கள் தான் ராஜா. இன்னும் சொல்லப்போனால் நீங்கள் தான் கடவுள். இங்கே நீங்கள் நினச்சதை சிருஷ்டி பண்ண முடியும். அதைத்தான் நீங்கள் பண்ண போகிறீங்க. உங்கள் மனதால் சங்கல்பம் பண்ணி இந்த பிறந்த வெற்றிடத்தில் நீங்கள் ஒரு அழகான தோட்டத்தை உருவாக்க போகிறீங்க. நீங்கள் அங்கே மலைகள் இருக்கணும்னு எதிர்பார்த்தா அங்கே மலைகள் தோன்றும். நீங்கள் அங்கே நதி இருக்கணும்னு எதிர்பார்த்தா நதி தோன்றும். நீங்கள் ஒரு நீர்வீழ்ச்சி வேணும்னு ஆசைப்பட்டால் ஒரு நீர்வீழ்ச்சி உருவாகும். நீங்கள் அங்கே எந்த விதமான மரங்களை நடணும்னு நினைக்கிறீங்களோ அந்த விதமான மரங்களை நடலாம். ஆனால் இதெல்லாம் ஏதோ ஒரு சினிமாவில் வர செட்டு மாதிரி நீங்கள் உருவாக்க போகிறதில்ல. மனசார ஒவ்வொரு விஷயத்தையும் அனுபவித்து ரசித்து இந்த தோட்டத்தை நீங்கள் உருவாக்க போகிறீங்க. எந்த விதமான பறவைகள் இருக்கணும், எந்த விதமான விலங்குகள் இருக்கணும், என்ன விதமான மரங்கள் இருக்கணும், எந்த விதமான பூக்கள் பூக்கணும், அங்கே சீதோஷ்ண நிலை எப்படி இருக்கணும், சகலத்தையும் நீங்கள் வடிவமைக்க போகிறீங்க. அப்படி ஒரு அற்புதமான வெட்டவெளி இது. அந்த வெட்டவெளி இப்போ உங்களுடைய சிருஷ்டிக்காக காத்திருக்கு. அந்த வெட்டவெளியினுடைய மையத்தில் நீங்கள் நிற்கிறீங்க. இது உங்கள் சிருஷ்டிப்புக்கான நேரம். உங்களுக்கு எதிரே ஒரு அழகான வெட்டவெளி. நீங்கள் உருவாக்கப் போவது இந்த பிரபஞ்சத்தின் மிக அழகான தோட்டத்தை உருவாக்குங்கள்.
இப்போ அந்த தோட்டத்தில் ரொம்ப சந்தோஷமாக, ரொம்ப நிம்மதியாக, எந்த கவலைகளுமே இல்லாமல் நீங்கள் உலாவுறீங்க.
உங்களால் இங்கே படைக்க முடியாததே கிடையாது. இந்த தோட்டத்தை நீங்கள் நினச்ச போது மாற்றி அமைக்க முடியும். முயற்சி பண்ணி பாருங்கள். இவ்வளவு அழகான இந்த ஜென் தோட்டத்தை உருவாக்கின உங்களுக்கு நன்றி. இந்த தோட்டத்தில் மென்மையாக நீங்கள் நடக்கிறீங்க. நடக்கும்போது இருக்கக்கூடிய உங்களுடைய பாதங்களுடைய உணர்வு, அங்கே வீசக்கூடிய தென்றலுடைய ஸ்பரிசம், அங்கே இருக்கக்கூடிய பூக்களுடைய மனம், அங்கே கேட்கக்கூடிய பறவைகளுடைய சத்தம், அங்கே கண்ணுக்கு தெரியக்கூடிய வண்ண வண்ண பூக்கள், மிருகங்கள், மலைகள், இயற்கை காட்சிகள், சகலமும் ஆனந்தம். சாதாரண வெட்ட வெளியாக இருந்த ஒரு இடம் இப்போ ஆனந்தம் பூத்து குலுங்கும் ஒரு சோலையாக மாறி இருக்கு. அதற்கான காரணகர்த்தா நீங்கள். உங்களுடைய அற்புதமான மனத்திலிருந்து தான் அந்த தோட்டம் உருவாகிருக்கு. இப்பேற்பட்ட அற்புதமான தோட்டத்தை உருவாக்கின நீங்கள் எவ்வளவு ஆழ்ந்த நிம்மதியில் இப்போ நீங்கள் இருப்பீங்கன்னு உங்களை நீங்களே உணர்ந்து பாருங்கள். அந்த உணர்வில் மெல்ல மெல்ல உங்களை கரைச்சிக்கிட்டு ஒரு புத்துணர்ச்சியோடு உங்கள் தோட்டத்தில் நீங்கள் அமருங்க. அப்படியே மெல்ல உங்களுடைய மூச்சு காற்றுக்கு கவனத்தை கொண்டு வாங்க. இந்த ஆனந்தமான தோட்டத்தில் இவ்வளவு ஒரு அற்புதமான சூழ்நிலையில் அமர்ந்து அப்படிப்பட்ட ஒரு நிலையில் உங்கள் மூச்சை கவனிங்க. மெல்ல, மிக மென்மையாக உங்கள் மூச்சு ரொம்ப நிதானப்பட்டிருக்கும். உங்கள் மனசில் எந்த விதமான கவலைகளோ அலைச்சலோ இல்லாமல் ரொம்ப சாந்தம் உண்டாயிருக்கும். அந்த சாந்தியான நிலையில்
மெல்ல மெல்ல உங்கள் மனசு, உங்கள் உடல், உங்கள் ஆன்மா சகலமும் புத்துணர்ச்சி அடைஞ்சிருக்கும். அந்த புத்துணர்ச்சியோட உங்கள் கண்களை திறந்து உங்கள் வாழ்க்கையை அணுகுங்க. என்னுடைய வாழ்த்துக்கள். நான் உங்கள் ராம்குமார் ரவீந்திரன். இது உங்களுடைய அபியாசம், ஜென் லிவிங் அண்ட் மைண்ட்ஃபுல்னஸ் மெடிடேஷன்ஸ்.